Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உண்மையிலேயே பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு யாருக்கு ரொம்ப அடிபணிஞ்சாங்க சார்? காந்தியினுடைய அகிம்சைக்கா, நேதாஜியினுடைய இந்த போருக்கா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவத்தை திரட்டி வெளியிலிருந்து அவர் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக வெள்ளையன் நம் நாட்டை விட்டு அந்த காலகட்டத்தில் சென்றிருப்பானா? காந்தி அவர்கள் தான் சொன்னார்கள், 12 மணிக்கு எந்த பெண் கழுத்தில் நகைகளோடு இந்த நாட்டில் தைரியமாக செல்கின்றார்களோ அப்பொழுதுதான் சுதந்திரம் அடைந்ததாக நான் கருதுவேன் என்று குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் காந்தி அவர்கள். ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை உயர்ந்தவர்களாகவும் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடியவர்களாகவும் இன்றும் நாம் மெச்சிக்கொண்டு இருக்கின்றோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய செயற்கரிய செயல்கள் கூட தமிழர்கள் எப்படி ஒதுக்கப்பட்டார்களோ அதுபோல அவரும் ஒதுக்கப்பட்டார் என்பதுதான் பதிவு. தென்னாப்பிரிக்காவில் காந்தி அவர்கள் அவமானப்படுகின்ற வரை இந்திய சுதந்திரத்தை பற்றி காந்தி அவர்கள் எந்த விதமான சிந்தனையும் எடுக்கவில்லை. அப்படி என்றால் தான் அவமானப்படுத்தப்பட்டோம் என்கின்ற அந்த வேட்கையில் தான் காந்தி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகிறார். என்னை பொறுத்த மட்டில் நான் அந்த கோட்பாட்டுக்குள் தான் சொல்லுவேன். நீங்கள் நேதாஜியை காட்டி கொடுத்துதானே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்கின்ற கோட்பாட்டுக்குள் சொல்வேன். ஆனால் உண்மையா? படுகாயம் அடைந்துதான் ஜப்பானில் அவர் சிகிச்சை பெற்று மரணம் அடைந்தார் என்பதுதான் செய்தி. ஆனால் தைவான் நாட்டிற்கு அப்படி ஒரு விமானமே வரவில்லை என்கின்ற பொழுது நேதாஜி எப்படி அங்கு போய் விமான விபத்தில் சிக்கி இருப்பார் என்கின்ற கேள்வி வருகின்றது. காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் பகத்சிங் அவர்களை காப்பாற்றி இருக்க முடியும் என்பது இன்றும் வரலாற்று ஆவணங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு இன்பா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை பெறுவதற்கு சுபாஷ் சந்திர போஸினுடைய ஒரு முக்கியமான பங்கு, அவருடைய பங்களிப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுடைய முதல் ஆரம்பத்திலே விடுதலை போராட்டம் என்று நினைத்தாலே காந்தி, நேரு போன்றவருடைய பெயர் தான் முதலில் வரும் என்று குறிப்பிட்டீர்கள். நான் கொஞ்சம் வித்தியாசமாகவே பார்க்கின்றேன். நேதாஜி அவர்களுடைய பெயரை தான் இன்று முதன்மையான களத்தில் இருக்கிறது. நேதாஜி அவர்கள் இல்லை, இறந்து விட்டார் என்கின்ற செய்தி ஊர்ஜிதப்படுத்தாத ஒரு செய்தியாகவே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படி மறைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பெயர் இன்றும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு அடையாளமாக பேசப்படுகிறது. இன்னைக்கும் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அடையாளமாக பேசப்படுகிறது. அப்படி என்றால் காந்தி, நேரு போன்றவர்களை விட மிகப்பெரிய ஆளுமையாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறார் என்பதுதான் பதிவு. ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்பு அவனுடைய பெயர் எவ்வளவு தூரம் பேசப்படுகிறதோ அதுதான் அந்த மனிதனுடைய வெற்றி என்று நம்மால் கணக்கிட முடியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பொறுத்த மட்டில் அவர் இறந்த பின்பு, அதை இறந்தார் என்று 1985 வரை இது ஒரு சர்ச்சையான பதிலாகவே சென்று கொண்டிருந்தது. 1985 பின்புதான் அவருடைய இறப்பு உறுதி செய்யப்படுகிறது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதன் பின்பு அவர் இன்று வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயர்ந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார். எனவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பது இந்தியாவின் அடையாளம் என்பதை விட ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு அடையாளம் என்றுதான் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப நிறைய இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. இப்ப வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாவே இருக்கிறாரு. ஆனா அவருடைய இறப்பு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மர்மம் நிறைந்ததாகவே இருக்கிறது. அவர் ஜப்பானுக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் கிராஷ்ல வந்துட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நேரு இறந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நேரு இறந்தப்ப வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்ப இருக்க மாட்டாருன்றது எல்லாருடைய ஒரு அசம்ஷன். அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன சார் தங்களுக்கு தெரிந்தவரை? சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு வீரம் சார்ந்த பதிவுதான். சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற பொழுது ஒரு வீரம் சார்ந்த பதிவுதான். இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்த மட்டில் பலர் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட தமிழகத்தில் இந்திய அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பல தலைவர்கள் மறைக்கப்பட்ட காரணத்தினால்தான் மாப்போ சிவஞானம் தமிழகத்தில் எந்தெந்த தலைவர்கள் போராட்ட களத்தில் நின்றார்கள் என்பதை பட்டியலிடக்கூடிய ஒரு இழிவு நிலை ஏற்பட்டது. ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை உயர்ந்தவர்களாகவும் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடியவர்களாகவும்
இன்றும் நாம் மெச்சிக்கொண்டு இருக்கின்றோம். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஏறக்குறைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய செயற்கரிய செயல்கள் கூட தமிழர்கள் எப்படி ஒதுக்கப்பட்டார்களோ அதுபோல அவரும் ஒதுக்கப்பட்டார் என்பதுதான் பதிவு. ஒதுக்கப்பட்டார் என்பதுதான் பதிவு. அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்கிறார். தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அவர் சில விடயங்களை குறித்து பேசுகின்றார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், சுதந்திரம் அடைவதற்கான சூழல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி அந்த சுதந்திரம் அடைவதற்கான சூழல் நெருங்குகின்ற பொழுது சுபாஷ் சந்திர போஸ் ஒரு வலிமையான கருத்தை பதிவிடுகிறார். நம்மளுடைய மக்களில் இன்னும் படிப்பறிவு அவர்களுக்கு சரியாக சென்று சேரவில்லை. எனவே ஒரு வலிமையான ஒரு தலைமை ஒரு 30 ஆண்டுகள் ஆட்சி செய்யட்டும். ஆட்சி செய்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான படிப்பறிவு, கல்வி அறிவு, அதுபோன்று மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் நாம் செய்து கொடுத்து ஜனநாயகத்தின் மாண்பை அவர்களுக்கு போதிப்போம். அந்த ஜனநாயகத்தின் மாண்பு அவர்களுக்கு தெரியக்கூடிய பட்சத்தில் அதன் பின்பு நாம் தேர்தலை நடத்துவோம். தேர்தலை நடத்தி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு களத்தை நம்மால் உருவாக்குவோம் என்று அவர் எடுத்து வைக்கிறார். ஆனால் அன்றைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. காரணம், அவர்களுடைய கனவு எப்படியாவது நாம் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும், நாம் அமர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டு இருந்தவர்கள் அவர்கள். எனவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய இந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை. ஒருவேளை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறிப்பிட்டது போல மக்களுக்கு ஜனநாயகத்தின் மாண்பை குறித்த ஒரு தெளிவான பாதையை நாம் உருவாக்கி வைத்திருந்தால் இன்று தேர்தல் களத்தில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களை நல்லவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கும். எனவே இந்த தொலைநோக்கு சிந்தனை சிதைக்கப்படுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மறைக்கப்பட்டார் என்கின்ற விடயத்திற்கு நிறைய பதிவுகள் இருக்கிறது. காந்தி அவர்களை எதிர்த்து விட்டார் என்கின்ற காரணத்தினாலே காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து அவர் ஓரம் கட்டப்பட்ட நிகழ்வுகளும், காந்தி தான் தலைவராக வந்ததை விரும்பவில்லை என்கின்ற காரணத்தினால் அவர் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்ற நிகழ்வுகளையும் அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகின்றது. இன்று பலர் குறிப்பிடுகின்றது காந்தி அவர்கள் தான் தேசத்திற்காக போராடி ஒரு அறவழியில் இந்த வெற்றியை கொண்டு வந்தார் என்று. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவத்தை திரட்டி வெளியிலிருந்து அவர் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக வெள்ளையன் நம் நாட்டை விட்டு அந்த காலகட்டத்தில் சென்றிருப்பானா என்கின்ற விடயம் பெருங்கேள்வியாக இருந்தது. அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அவர் தொடங்கிய அந்த இராணுவத்தையும் அழிப்பதற்கான முயற்சிகளை வெள்ளையர்கள் எடுக்கின்றார்கள். வெள்ளையர்கள் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்கள் வைத்திருந்த படையில் 90% இந்தியர்கள் தான் சிப்பாய்களாக இருந்தார்கள். நிறைய பெண்களும் அதுல. ஆமா, 90% இந்தியர்கள் சிப்பாய்களாக இருந்தார்கள் வெள்ளையர் பிரிட்டிஷ் படையிலே. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் அவர்கள் சார்ந்த படைகளையும் நீங்கள் தாக்க வேண்டும் என்று இவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். கட்டளை கொடுக்கக்கூடிய சூழலில் காந்தி போன்றவர்கள் எல்லாம் அமைதியாகத்தான் இருந்தார்கள். பிரிட்டானியா அந்த அரசாங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய இராணுவத்திற்கு எதிராக செயல்படட்டும் என்பதை அவர்கள் அமைதியாக தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பிரிட்டானியா அந்த படை வீரர்கள், அது இந்திய படை வீரர்கள், பிரிட்டானியாவின் அந்த அரசாங்கத்தின் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு இருந்தவர்கள் உணர்வடைந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக நாம் போராடுவதா என்று அவர்கள் கலகத்தை உருவாக்குகிறார்கள். அந்த கலகம் பிரித்தானியர்களை பீதி அடைய செய்து விட்டது. நாளை இந்த சிப்பாய்கள் நம்மை நோக்கி துப்பாக்கியை திருப்பி விட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன? எனவே இந்தியர்களுக்கு நாம் உடனடியாக அவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு எடுப்பதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்தான். அதுபோலத்தான் காந்தி அவர்கள் அகிம்சை போராட்டங்கள் பல நடத்தி கொண்டிருந்தார். அதில் பல போராட்டங்கள் தோல்வியை சந்தித்தது என்பதுதான் வரலாறு சொல்கின்ற பதிவு. வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தான் மாபெரும் வெற்றியை அடைந்ததாக குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு முன்பு எடுக்கப்பட்ட பல போராட்டங்கள் பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் பேசப்பட்டதே தவிர வெள்ளையனை அசைக்கக்கூடிய போராட்டங்களாக இருந்ததா என்றால் இல்லை என்பதுதான் ஆவணங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தகவல். இந்த ஆவணங்களின் அந்த பார்வையில் பார்க்கின்ற பொழுது இந்திய சுதந்திரத்திற்கு முதற் காரணமாக இருந்தது. எப்படி இந்து மதத்திற்கு முதற்கடவுள் பிள்ளையார் என்று சொல்கின்றார்களோ அதுபோன்று இந்திய சுதந்திரத்திற்கு முதற்
பிள்ளையாராக இருந்தவர், முதற்கடவுளாக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் வந்து அகிம்சை வழியில வந்து ஒரு பக்கம் போராடினார். இவருடைய அகிம்சையை பார்த்துமே கூட வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் மிரண்டாங்கன்னு தான் சொல்லணும். காந்தி அவங்களுடைய அகிம்சையை பற்றி நாம் சில கேள்விகள் இருக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் காந்தி அவர்கள் அவமானப்படுத்தப்படுகின்ற வரை இந்திய சுதந்திரத்தை பற்றி காந்தி அவர்கள் எந்த விதமான சிந்தனையும் எடுக்கவில்லை. அப்படி என்றால் தான் அவமானப்படுத்தப்பட்டோம் என்கின்ற அந்த வேட்கையில்தான் காந்தி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அதன் பின்பு அகிம்சை சார்ந்த களங்களை கையில் எடுத்தார் என்கின்ற விடயங்கள் ஒருபுறம் பேசப்பட்டால் கூட அந்த அகிம்சை தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்குமான பிரிவினையை உருவாக்குவதற்கு பெரும் களம் அமைத்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. நள்ளிரவில் சுதந்திரம் என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. அந்த நூலை நீங்கள் வாங்கி படிப்பீர்கள் என்றால் பல தகவல்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரிவு ஏற்பட்ட பொழுது இந்து சகோதரர்கள் பெருவாரியாக மரணம் அடைந்ததையும் முஸ்லிம் சகோதரர்கள் பெருவாரியாக மரணம் அடைந்ததையும் இந்தியா இரத்த ஆறை கண்டது என்கின்ற பதிவுகள் இருக்கின்றது. இதற்கு காந்தி அவர்கள் எடுத்த அகிம்சை மிகப்பெரிய காரணம் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதுல கண்டிப்பா வந்து சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த தாக்குதலையும் சரி, அவருடைய அந்த வீரத்தையும் சரி, அதை பார்த்து வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க ரொம்பவே பயந்தாங்க. சோ அவருக்கு பயந்துட்டு தான் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. இவர் அடமானமாக வைக்கப்பட்டு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அடமானம் வைக்கப்பட்டது என்ற கணக்கீட்டில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், பிரித்தானியாவை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் களத்தில் நின்று போராடுகிறார். அவருக்கு நேச நாடுகள், அதாவது ஜப்பான் போன்ற நாடுகள் அவருக்கு பெரும் உதவியை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த உதவி பிரித்தானியாவை கண்ணை உறுத்துகிறது. காரணம், நம்ம இந்தியாவில் நமக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு இனத்திலிருந்து ஒருவன் வெளியே புறப்பட்டு சென்று படை திரட்டி அந்த படையை கொண்டு வந்து நம்மை தாக்குகிறான் என்கின்ற பொழுது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதுவும் குறிப்பாக ஒரு முறை அவருடைய படை உள்ளே நுழைகின்ற பொழுது செங்கோட்டையை அவர்கள் வந்து பிடித்து விடுவார்கள் என்கின்ற நிலைப்பாடு வரை உருவானது என்கின்ற பதிவு இருக்கிறது. ஆனால் அதற்கு இடையிலே நடந்த சில சகுனியாட்டங்களால் அவைகள் தோல்வியை சந்தித்து விட்டது என்பதுதான் பதிவு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த அந்த அழுத்தம் பிரித்தானியர்களை பீதியடைய செய்தது என்பதை விட அவர்கள் அச்சப்பட்டார்கள். காரணம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நாம் விட்டுவிட்டால் இந்தியாவில் நம்மளுடைய எந்த அசைவுமே அசைய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் மனதிலே தோன்ற ஆரம்பித்தது. எனவே அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார். சுதந்திரம் கொடுக்கிறோம் என்று முடிவெடுத்தாகிவிட்டது. அப்படி கொடுக்கின்ற பட்சத்தில் நாம் யாரை தடுக்க வேண்டும் என்றால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தான் தடுக்க வேண்டும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் நமக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார். எனவேதான் கிளமெண்ட் அட்லி என்கின்றவர் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அதாவது அந்த பிரித்தானியா அரசாங்கத்திற்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகின்ற விடயமே, இவர் வந்து போர் குற்றவாளி. யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போர் குற்றவாளி. இவரை கைது செய்தால் உடனடியாக எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடோடு தான் அந்த சுதந்திரத்திற்கான அந்த தார்மீகமான அந்த பதிவு உருவாக்கப்படுகிறது. அதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள். நேருவாகட்டும் எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான காரணம் வேறு பல களங்களும் சொல்லப்படுகின்றது. ஒன்று, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற விடயம் பலருக்கு தெரிந்திருந்த காரணத்தினால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காப்பாற்ற வேண்டும் என்பதும் இந்திய சுதந்திரம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் அதற்கான கையெழுத்தை போட்டார்கள் என்கின்ற ஒரு பதிவை ஒரு சாரார் எடுத்து வைக்கின்றார்கள். இன்னொரு சாரார் நேரு அவர்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள். நேதாஜியை காட்டி கொடுத்து தானே நீங்கள் இந்த சுதந்திரத்தை வாங்கினீர்கள் என்று. நாம் ஒருவேளை என்னை பொறுத்த மட்டில் நான் அந்த கோட்பாட்டுக்குள் தான் சொல்லுவேன். நீங்கள் நேதாஜியை காட்டி கொடுத்து தானே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்கின்ற கோட்பாட்டுக்குள் சொல்வேன். ஆனால் உண்மையா? அதுதான் உண்மை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றால், ஒரு வீரன் இந்த மண்ணிற்காக அவன் போராடுகிறான், இந்த மக்களுக்கான விடிவு வேண்டும் என்று அவன் களம் அமைத்து தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து களத்தில் இன்று போராடுகிறான். அவனை அந்த எதிரிகள் அவனை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். அந்த எதிரிகளிடம் சமரசம் செய்துதான் நான் என்னுடைய உரிமையை பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்குள் நீங்கள் செல்கிறீர்கள் என்றால், இதுவரை உங்களுக்காக களத்தில் நின்று போராடி அந்த ஒரு போர் வீரன் எவ்வளவு வேதனையை சந்தித்திருப்பான்
என்கின்ற நோக்கில் பார்க்கின்ற பொழுது அது காட்டி கொடுப்பது என்றுதானே நம்மால் கணக்கிட முடியும். கண்டிப்பா. இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்படி காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்களால் அவர் கடத்தப்பட்டிருப்பாரா அல்லது கொலை செய்யப்பட்டிருப்பாரா, இல்ல அவர் திரும்ப திரும்ப அவருடைய முடிச்சுகள் வந்து ரொம்ப மர்மமாகவே இன்றளவுமே தீர்க்கப்படாததா இருக்குல்ல? பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவரை காட்டி கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அவரை கொன்றுதான் இருப்பார்கள். அது என்பது நிஜம், மறுப்பதற்கு இல்லாத செய்தி. காரணம் என்னவென்றால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்பது சூரியன் மறையாத தேசம் என்கின்ற ஒரு மார்பு தட்டல் அவர்களுக்கு உண்டு. தங்களையே ஒருவன் பீதியடைய செய்வதும் தங்களையே ஒருவன் அச்சமடைய செய்வதும் என்கின்ற நிலைப்பாடு என்பது அவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒன்று. எனவே அதை வேரோடு அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக தெளிவான ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக இருந்தது. அதையும் வெற்றி கண்டிருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பதுதான் நேதாஜி அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை வைத்து நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளில் அங்கு தைவான் நாட்டிற்கு அப்படி ஒரு விமானம் பறந்து வரவில்லை என்பதுதான் பதிவு. அவர் ஜப்பானுக்கு தப்பிச்சு போயிட்டாரு, அங்க விழுந்து படுகாயம் அடைந்துதான் ஜப்பானில் அவர் சிகிச்சை பெற்று மரணம் அடைந்தார் என்பதுதான் செய்தி. ஆனால் தைவான் நாட்டிற்கு அப்படி ஒரு விமானமே வரவில்லை என்கின்ற பொழுது நேதாஜி எப்படி அங்கு போய் விமான விபத்தில் சிக்கி இருப்பார் என்கின்ற கேள்வி வருகின்றது. அதுபோல இன்னொரு செய்தி சொல்லப்படும். எப்படி என்றால், ஸ்டாலின், ரஷ்யாவின் ஸ்டாலின் அவர்களிடம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அங்கு பல சித்திரவதைகளை அவர் சந்தித்தார் என்கின்ற ஒரு பதிவும் இருக்கின்றது. 1950ஆம் ஆண்டு தேவர், பசும்பொன் தேவர் அவர்கள் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்கிறேன் என்று செல்கின்றார். சில காலம் தேவர் எங்கிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. அதன் பின்பு அவர் திரும்பி வருகிறார். தேவர் திரும்பி வந்து சொல்கின்றார், நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நான் உயிரோடு பார்த்தேன், அவரிடம் பேசிவிட்டுத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லவிட்டுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறாரா என்கின்ற சர்ச்சைகள் எழும்புகின்றன. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் இங்கு ஆண்டு கொண்டிருந்த பிரித்தானிய அரசாங்கம் முதலாக வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டது இது ஒரு திட்டமிட்ட நாடகம் என்று தான் குறிப்பிட்டார்கள். அதுபோல 2 வருடங்களாக காந்திஜி அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறக்கவில்லை என்கின்ற பதிவை தான் எடுத்து வைத்தார். 1977ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற பின்பு ஒரு நிகழ்வில் அவரிடம் பேட்டி கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு தான் இருக்கிறார், அவர் மரணம் அடையவில்லை என்று இந்தியாவின் பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதுபோல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் ஒருவர் இருந்தார் என்றும் அந்த சாமியார் தான் நேதாஜி என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனா அவர் ஒருவேளை இருந்திருந்தாரு அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கத்துல நம்மள வந்து வெளிக்காட்டி இருந்திருப்பாருல்ல. ஆனா வந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகும் தன்னை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இந்தியாவிலேயே அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்குமா, எதிரிகள் இருந்திருப்பாங்களா? இல்ல, சுதந்திரம் அடைந்த பின்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்கின்ற பொழுது அது உலக ரீதியான ஒரு சட்ட சிக்கலை உருவாக்குகிறது. இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போர்க்குற்றவாளி என்று பிரித்தானியா அறிவித்திருக்கிறது. பிரித்தானியாவுக்கு என்று ஆதரவு நாடுகள் பல உண்டு. அப்படி ஆதரவு நாடுகள் இருக்கக்கூடிய சூழலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடுதான் இருக்கிறார், அவர் இந்தியாவில் இருக்கிறார் என்கின்ற செய்தி வெளிவருகின்ற பொழுது பிரித்தானியாவின் ஆதரவு நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழல் வரும். இந்தியாவை பொறுத்த மட்டில் சுதந்திரம் அடைந்து அப்பொழுது வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. 5 வருட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து நேரு அவர்கள் ஒவ்வொன்றாக முன்னேற்றி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அந்த சூழலில் உதவி செய்கின்ற பிற நாடுகள் நமக்கான உதவிகளை நிறுத்திவிடுமோ என்கின்ற ஐயப்பாடு வருகின்ற பட்சத்தில் நேதாஜி அவர்களே விரும்பி கேட்டிருக்க வேண்டும், என்னுடைய இருப்பை நீங்கள் வெளியே சொன்னால் இந்தியாவிற்கு சிக்கல் வரக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும், எனவே நான் இருக்கக்கூடிய இருப்பை குறித்து நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் என்று நேதாஜி அவர்களை கேட்டிருக்கக்கூடும். காரணம், அந்த துறவியாரை குறித்து சொல்லக்கூடிய செய்திகள், துறவியாரும் அவர் உபயோகப்படுத்திய பொருட்களும் இவைகள் அனைத்துமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உபயோகப்படுத்திய பொருட்கள் என்று ஆய்வகங்கள் குறிப்பிடுகின்றன. அதுபோல அந்த துறவியார் எழுதிய கையெழுத்தும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுதிய கையெழுத்தும் ஒன்றாக இருக்கிறது என்று அமெரிக்காவில் மிகவும் புகழ்பெற்ற கையெழுத்து நிபுணர் அதை உறுதி செய்கின்றார். அதுபோல துறவியார் ஒரு முறை ஒருவரை சந்திக்கின்ற பொழுது, அந்த துறவியாக இருக்கக்கூடியவர் ஒரு முறை ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், முன்னால் இருந்த போர் வீரன் மரணம் அடைந்து விட்டார்,
இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த துறவி இயற்கையாகவே மரணமடைய விரும்புகின்றான், அவன் போர் குற்றவாளியாக மரணமடைய விரும்பவில்லை என்ற பதிவை அந்த துறவி எடுத்து வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் அந்த துறவி யார் என்கின்ற கேள்வி எழும்பி விடுகின்றது. அந்த கேள்வியின் பின்னணியில் போகின்ற பொழுதுதான் அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாகத்தான் இருக்கும் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதுபோல அலகாபாத் நீதிமன்றம் கூட அதை உறுதி செய்து தீர்ப்பும் கொடுக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வெளியே காட்டிவிடக் கூடாது என்பதில் இந்திய தலைவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்றால் அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு வேறு விதமான பாதகங்களை உருவாக்கி விடுமோ என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் எடுத்த ஒரு ராஜதந்திர நகர்வு என்று தான் அதை குறிப்பிட முடியும். அதனால் தான் குறிப்பிட்டேன், பிரித்தானியாவை மிக துல்லியமாக தோற்கடித்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பதை நான் முதலிலே அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். இந்த சுதந்திர போராட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா காந்திக்குமே சரி நேதாஜிக்குமே சரி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா காந்தி சொல்றத நிறைய விஷயங்களை நேதாஜி ஏத்துக்கவே இல்லை. நேதாஜியினுடைய நிறைய அந்த போர் வியூகங்களை காந்தி ஏத்துக்கவே இல்லை. ஸோ இரண்டு பேரும் இருபெரு துருவங்களாக தான் செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னும் போது உண்மையிலேயே பிரிட்டிஷ்காரங்க யாருக்கு ரொம்ப அடிபணிஞ்சாங்க சார்? காந்தியினுடைய அகிம்சைக்கா, நேதாஜியினுடைய இந்த போருக்கா? காந்தியின் அகிம்சைக்குத்தான் பிரித்தானிய அரசாங்கம் அடிபணிந்ததா என்றால் அது பெரிய கேள்வி. காரணம், காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கப்பட்ட பொழுது பிரித்தானியாவருடைய பி டீமாகத்தான் அது தொடங்கப்பட்டது. அது வரலாற்று பதிவு. முதலில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சற்பட்டம் கிடைப்பதற்கும் தங்களுக்கான ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்காக தான் அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொடக்க காலம். அதாவது பிரித்தானிய அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் நேர்மையாக ஆட்சி செய்கிறோம் என்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் கேள்வி கேட்பது போல கேட்க வேண்டும், நாங்கள் பதில் சொல்வது போல பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற நாடகத்தின் உச்சம்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முதல் தொடக்கம். அதன் பின்பு அந்த காங்கிரஸ் பேரியக்கம் மக்கள் சார்ந்த விடயங்களை நோக்கி நகர்கிறார்கள். அதற்குள் மத பிரச்சனைகள் உருவாகிறது. மதம், இன்று பாரதிய ஜனதா கட்சியை குறிப்பிடுவார்கள் மதம் சார்ந்த கட்சி என்று. காங்கிரஸ் பேரியக்கம் அந்த இந்தியாவில் உருவான போது மதம் சார்ந்த ஒரு கட்சியாகத்தான் உருவான, அதன் பின்புதான் மக்கள் சார்ந்த கட்சியாக அது உருமாற்றம் கொள்கிறது. அங்கே மதவாதிகள் ஒரு அணியாகவும் மற்றவர்கள் இன்னொரு அணியாகவும் செயல்பட்ட களங்கள் உண்டு, இன்னும் பல களங்கள் உண்டு. இந்த சூழலில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த ஜின்னா, அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ் இவர்கள் மூவர் மேலுமே எந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கும் உடன்பாடு கிடையாது. காரணம், ஜின்னா பிரிவினையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார், எனக்கு பாகிஸ்தான் பிரித்து தர வேண்டும் என்று. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நாம் இவர்களிடம் கெஞ்சி நாம் சுதந்திரம் பெற வேண்டாம், போராடி நமக்கு சுதந்திரம் பெறலாம், அதற்கான வலிமை நம்மிடம் இருக்கிறது என்று அவர் போராட்ட களத்தை மாற்றி கொண்டிருக்கின்றார். அம்பேத்கர் சமூக நீதியை முதலில் உருவாக்குவோம், அதன் பின்பு சுதந்திரத்தை குறித்து பேசுவோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த மூன்று தலைவர்களுமே வித்தியாசமான ஒரு கோணத்தில் பயணிக்கக்கூடியதை இந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களை பொறுத்த மட்டில் பிரித்தானிய அரசாங்கத்தை சார்ந்து பயணிக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து பயணித்து அவர்களுடைய கெஞ்சி கூத்தாடி நாம் எப்படியாவது சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு. பகத்சிங் அவர்களை தூக்கிலிட்ட விடயத்திலே காந்தி மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டதுண்டு. காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் பகத்சிங் அவர்களை காப்பாற்றி இருக்க முடியும் என்பது இன்றும் வரலாற்று ஆவணங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயம். எல்லா அரசியல்வாதிகளிடமும் இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை காந்தி அவர்களிடமும் இருந்திருக்க வேண்டும். காரணம், தன்னை மீறி இவர்களுக்கெல்லாம் பேர் வந்து விடுகிறதோ என்கின்ற அச்சம் கூட ஒரு இயற்கையாக எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒன்று. நாம் காந்தியோடு பழகியது கிடையாது, பயணித்தது கிடையாது, நாம் அறிந்தவைகளை சொல்கின்றோம். அப்படி ஒருவேளை அவர் நினைத்திருந்து இதற்கெல்லாம் அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருந்திருக்கலாம். ஆனால் காந்தியின் பயணங்கள், அவர் எடுத்த அந்த அற சார்ந்த போராட்டங்கள் உலகம் வியக்கக்கூடிய போராட்டமாக இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத உண்மை. அப்படி ஒருவனை மகானாக பார்க்கக்கூடியது மறுப்பதற்கு இல்லாத உண்மை. ஆனால் அவரால் மட்டும்தான் சுதந்திரம் கிடைத்தது என்பது ஏற்பதற்கான செயல் அல்ல. காரணம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அலைதான் அந்த பிரித்தானியர்களை பீதியடைய செய்தது என்பதை விட அச்சம் கொள்ள செய்தது என்பதற்கு பல கடிதங்கள் அவர்கள்
பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அனுப்பிய பதிவுகளில் இருக்கிறது. கண்டிப்பா. இதுல பாத்தீங்க அப்படின்னா நேதாஜியோட போர் படையில பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்திலேயே நிறைய பெண்கள் வந்து சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, படிக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா பெண்கள் படையை வந்து அதிகமா நேதாஜி அவர்கள் சேர்த்து தன்னுடைய படையை வந்துட்டு ரொம்ப வலிமை மிக்கதாகவே இருந்தது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது காந்தி அவர்கள் தான் சொன்னார்கள், 12 மணிக்கு எந்த பெண் கழுத்தில் நகைகளோடு இந்த நாட்டில் தைரியமாக செல்கின்றார்களோ அப்பொழுதுதான் சுதந்திரம் அடைந்ததாக நான் கருதுவேன் என்று குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் காந்தி அவர்கள் பெண் உரிமையை குறித்து மிக உயர்வான ஒரு மதிப்பீட்டில் இருந்திருக்கிறார் என்று நாம் கணித்துக் கொள்ளலாம். அந்த கணிப்பின்படி பார்த்தால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய அந்த படைக்கு காந்தியடிகள் ஆதரவு தான் தெரிவித்திருக்க வேண்டும். அப்போ தான் சார்ந்த சில சுயநலத்திற்காக நேதாஜி அவர்களை காந்தி அவர்களை எதிர்த்திருக்கிறாரா என்கின்ற வினா இங்கு வருகின்றது. பலர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்துகளின் அடிப்படையில் அந்த வினா இங்கு எழுகிறது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மிக தெளிவான தொலைநோக்கி சிந்தனை இருந்திருக்கிறது. காரணம் எப்படி என்றால், முன்னால் ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். அந்த மன்னர் வந்து தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். அவன் வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இரவு கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும், படை நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறது, நாம் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது, நம் மக்களை எப்படி காப்பாற்றுவது என்கின்ற ஒரு விவாதம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. மறுநாள் இரவு அந்த எதிர்ப்படையை சார்ந்த சுமார் ஒரு 1000ற்கு மேற்பட்ட வீரர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். இந்த வீரர்கள் எப்படி மரணத்தை தழுவுகிறார்கள் என்றால், இந்த நாட்டை சார்ந்த பெண்கள் சுண்ணாம்பு சுள்ளை என்று சொல்லுவார்கள். அதாவது சுண்ணாம்பு நெருப்பில் போட்டு சூடு, அதாவது வெப்பத்தில் அதை சுட வைப்பார்கள். அது தீக்கனல்களாக மாறிவிடும். அந்த தீக்கனல்களில் அந்த வீரர்களை பிடித்து கொண்டு இந்த பெண்கள் குதித்து தற்கொலை செய்து விடுகிறார்கள். 1000ற்கு மேற்பட்ட அந்த வீரர்கள் இறந்து விடுகிறார்கள். இந்த நாடு வெற்றி கிடைப்பதற்கு அந்த பெண்கள் களம் அமைக்கிறார்கள். ஆண்களை விட தெளிவான தொலைநோக்கு சிந்தனையும் ஒரு வீரமும் பெண்களிடம் இருக்கிறது என்பது அது நாம் அந்த மன்னர் ஆட்சி காலத்தில் உணர்ந்த ஒரு விடயம். ஏறக்குறைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு இது போன்ற நிகழ்வுகள் அவருக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதுபோல அவரை சார்ந்து பயணித்த பலர் பெண்களாகவே இருந்தார்கள். அவர் எடுத்த நகர்வுகளுக்கு அவரை சார்ந்து பயணித்த பலர் பெண்களாக இருந்தார்கள். அவருடைய சிந்தனைகளை அவர்கள் உள்வாங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். எனவே அவர்கள் தெளிவான ஒரு களத்தை எடுத்து பயணிப்பதற்கு அது பெரும் வெற்றியை அது களமாக கொண்டு வந்தது. எனவே அந்த பெண்களும் ஆண்களும் இணைந்து பணியாற்றுகின்ற போது அது சமமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஒரு வீரம் சார்ந்த ஒரு பறைசாற்றலை கொண்டு வர முடியும் என்பதை அவர் உணர்ந்து எடுத்த அந்த நடவடிக்கை தான் அந்த பெண்களுடைய வலிமையை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு களமாக அமைந்தது. அது அந்த இராணுவத்திற்கு ஒரு பெரிய பலமாகவும் அமைந்தது. அதுவரை பெண்களை இலகுவாகத்தான் மதிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்புதான் அந்த லட்சுமி என்கின்ற பெண்மணி எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய களங்களை உடையவர்களாக மாறிய சூழல்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம்.